ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ சொன்னாங்க அதெல்லாம் நகைச்சுவை பேசுவார், நல்லா பேசுவார், யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார், அப்படியாக இப்படி உசுப்பேத்தி உடம்பை ரணகலப்படுத்திட்டாங்கன்றாங்கல்ல, அதுமாரி ஒன்றும் பெருசாக சாதிக்கவெல்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யூடியூப் நோண்டிக்கிட்டு இருக்கல, அது உள்ளே போயிடுச்சு சேனல், அது வாட்டுக்கு அப்படித்தான் போச்சு. மற்றபடி பெருசாக பிளான் பண்ணுற அளவுக்கு நமக்கு புச்சாலித்தனம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஒன்று, இப்போது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நிறைய ஜோதிட மாநாடுகள் நடக்கும். எங்கே தெரியுங்களா? இதில் பள்ளிப்பாளையத்தில் நடக்கும், திருச்செங்கோட்டில் நடக்கும், ஈரோட்டில் நடக்கும், அப்புறம் மதுரையில் நிறையா ஜோதிட மாநாடுகள் போயிருந்தோம். நேற்று கூட தம்பி ஒரு கூட்டம் போட்டிருந்தாப்புல, விராலிமலையில் பிரமாதமாக பண்ணியிருந்தார், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எல்லாம் போயிருந்தோம். அங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த மேடையில் இருக்க குரூப் எல்லாம் ஒரே மாதிரியான குரூப் வருவாங்க, பார்க்குறவங்களும் ஒரே மாதிரியான ரிசீவர்ஸ் வருவாங்க. இன்றைக்கி சிவகாசின்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப, அவர் குரு நாகராஜன் சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு. சரி ரைட்டு, சவுத்தில் நம்ம போனதே இல்லை, அப்போ இங்கே சவுத்து வருவோம், இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லி வந்தால், பொதுவாக ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தால், இங்கே அரங்கு நிறைந்த காட்சிகளாக நடைபெறுகிறது. சரியா, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், பெரும்பான்மையானவர்கள் என்னை விட வயசில் கூட தான் இருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனில் தான். அப்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் அவங்க ஐயா சொன்னாங்க, அதாவது நிறையா படித்து நிறையா நாள் அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கார். சண்முகல் ஐயா திண்டுக்கல்ல இருந்தால் மதுரை வந்திருக்கார். அவர் எழுதின நோட்டு நான் பார்த்துருக்கேன், ஜாதக நோட்டு. அப்போவே அந்த சைடீரியல் டைம், நட்சத்திர ஹோராமணி அதெல்லாம் போட்டு எழுதுறதுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தார் நோட்டு. திண்டுக்கல்ல ஒரே ஒரு பிரிண்டிங் நோட்டு, அவர் நோட்டு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், வேறு எந்த நோட்டு இருக்காது. நான் பார்த்துருக்கேன் அதை. அதனால தான் இன்றைக்கி எல்எம்டி எல்லாம் பிடிச்சி இழுத்து வச்சு பேசுனாங்க. ஸோ அந்த வகையில் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க நமக்கு, அதாவது பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. பிரசன்னங்கிறது நம்ம ரொம்ப ஈஸியாக பழகிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது எல்லோரும் ஜோதிடர்கள் லக்னம் கணிங்க, தசாபுத்தி கணிங்க, ஆதியந்தம் பரம நாளிகை எடுங்க, செல் நாளிகை எடுங்க, இருப்பு நாளிகை எடுங்கன்னா ஓடிடுவாங்க. பாதி பேர் இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவ்வளவு ஜோசியம் வளர்ந்ததுக்கு காரணம் சாஃப்ட்வேர் வந்ததுனால மட்டும்தான். சரிங்களா? இல்லாட்டி நம்மளை கணக்கு போட சொல்லுவாங்க பாருங்க, உள்ள வரையில் ராசி எப்படி நட்சத்திரத்தை படிங்களை கூட முக்கி படிச்சிருவோம். இப்போ 2,15,025 30,764 வகுத்து கடைசியில் மீதி என்ன வருதுன்னு கேட்பாங்க. அந்த மீதியத்தையும் கேட்பாங்க, மேலே கேட்க மாட்டாங்க, ஈவு கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அதை கடைசி வரைக்கும் வகுக்கணும், பெருக்கணும், கூட்டணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அந்த சிரமம்லாம் இல்லை நமக்கு. அப்படி தட்டினோம்னா உடனே ஜாதகம் கைக்கு வந்துடுது. அதனால் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் மேனுவலாக ஜாதகம் கணிச்சு பழகிருங்க. ஃபஸ்ட்டு லக்னம் கணிச்சிருங்க, அதே மாதிரி தசாபுத்தி கணிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பலன் சொல்கிறதுக்குள்ளேயோ அல்லது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயோ அப்புறம் போய்க்கலாம். ஒரு ஐயா சொன்னாங்க, இங்கே நான் இந்த மாதிரி மீட்டிங்லலாம் பேசி பழக்கம் இல்லை, அது இதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டு போகிறாரு, அவருக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் யாரும் சொல்லிடாதீங்க. என்ன காரணம்னா, மேடைன்னு கிடச்சதுன்னா பிடிச்சிடணும் சர்ன்னு. ஆமாம், நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது ஏத்தாப்பில் இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மேட்டரே இல்லை. நம்ம மாட்டுக்கு பேசிட வேண்டிதான். நமக்கு என்ன தெரியுமோ அதை பேசிட வேண்டிதான். சரியா? நம்ம இயற்கையாக என்ன நமக்கு படுதோ அதை பேசிட வேண்டிதான். சரி, அந்த வகையில் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வருஷம் சிவாசிக்கு வருவேன் சார், பட்டாசு வாங்குறதுக்கு. அது ஒரு திருவிழா மாதிரி வருவாங்க. நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வர்றது, பர்மா கடையில் புரோட்டா சாப்பிட்றது, அப்புறம் இங்கே அந்த பட்டாசெல்லாம் வாங்கி விட்டு பார்க்குறது, அப்புறம் அதில் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது, போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது வாங்குறேன்னாங்கன்னா அவங்களோட திரும்பி வர்றது, இந்த குற்றாலத்துக்கு திருப்பி வருவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கிளம்பி வந்துடுறது சிவாசிக்கு. இப்படித்தான் எனக்கு சிவாசி தெரியும். இன்றைக்கி தான் ஜோசியத்தில் இவ்வளோ வரவேற்போட சிவாசி இருக்குங்கிறதே தெரியும் எனக்கு. சரிங்களா? இப்போ இந்த இதில் தான் வர பேசி தான் வந்தேன். நிறைய பட்டாசு கடை இருந்துச்சு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% கழிவோடு கொடுக்கப்படும், 30% ரிபேட்டோடு கொடுக்கும், 50%, 80%, இப்போ 90% போட்டிருக்காங்க. நான் அடுத்த வருஷம் சும்மா எடுத்துகிட்டு போங்க, பற்ற வைக்கிறதுக்கு ஆள் நாங்களே அனுப்பிச்சி விடுவோம், நீங்கள் பட்டாசை மட்டும் வச்சா போதும், நாங்களே பருத்தி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி அந்த கண்டிஷனுக்கு போயிட்டுருக்கு.
இப்போ ஜோசியத்துலேயும் அதே மாதிரி தான். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சார், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இந்த ஜோசியத்தில் இந்த குறள் வந்து ரொம்ப மனசில் வச்சுக்கணும். என்ன காரணம்னா, இப்போ நான் பேச ஆரம்பித்தது, நான் ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், நான் என்ன சப்ஜெக்டே ஆரம்பிக்கல, ஓ நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா, வெட்டியாத்தான் பேசுறியான்ற மாதிரி கேட்டுறாதீங்க. அதாவது சப்ஜெக்ட் ஆரம்பித்து பேசுனா இதான் எனக்கு தெரியும்ல. இப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தால் ஆமாம் குடும்ப வாழ்க்கைக்கு ஆகாது, பொண்டாட்டியோட ஒத்து போக மாட்டேன், இதான் தெரியும்ல எங்களுக்கு, நீ என்னத்தை சொல்ல போகிற பூசா அப்படின்ற மாதிரி இந்த மனோநிலை ஓடுது பார்த்தீங்களா. அதை வந்து விட்டுருங்க. அதை விட்டுட்டோம்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கியே போக முடியும். இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்புக்கே போக மாட்டோம். நான் சொல்கிறது நான் பேசுகிறதுக்கு இல்லை, யார் பேசினாலும் சொல்கிறேன். அப்போது மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் சார். நீங்கள் எவ்வளவு திறமையாக ஜோசியம் சொல்கிறீங்களோ அதை விட திறமையாக அல்லது அதுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் இன்னொரு மெத்தடை வச்சு சொல்லிகிட்டு இருப்பார். சரியா? அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிருப்பான், நம்ம தான் பிரமாதமாக சொல்கிறோம், நம்மளை விட என்னத்தை போய் படித்து சொல்லிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அதை விட சீரும் சிறப்புமாக சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அது சரியாக வரும். அவங்க வேறு மெத்தடை பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், நான் ஜாதகம் பார்க்குறதுல ராசி சக்கரத்தை தாண்டி போகவே மாட்டேன், கோட்டை தாண்டி நானும் போக மாட்டேன், நீயும் வரக்கூடாது. என்னை வந்து அஷ்டவர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், என்ன ஷட்வர்க்க பலத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே வரேன் இங்கே வரேன், நீ எங்கே வேணாலும் போ, நான் இங்கனக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிப்பேன், சங்கு சக்கரம் மாதிரி அங்கனையே தான் சுற்றிக்கிருப்பேன் மாதிரி அப்படியே வந்து சுற்றுவோம். அப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நவாம்சம் இல்லாமல் ஓடாது. இப்போ குரு இங்கே ஆட்சியாக இருக்கார் அப்படின்னா உடனே நவாம்சத்துக்கு போவாங்க. அங்கே குரு என்ன ஆகியிருக்கார், அங்கே என்னமாவது ஆகிருப்பார்ல, அப்போ தான் இவங்க மொத்தமாக குழம்பிடுவாங்க. அங்கேயே ஆட்சியாக இருந்தாருன்னு வச்சுங்களேன், பிரச்சனை இல்லை, குரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு முடிவு பண்ணிக்கும். அங்கே நீசமாக இங்கே ஆட்சி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ இதில் எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் வரும். இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் சிங்கிள் சக்கரத்தை வச்சுக்கிறது. அதாவது இந்த சர்க்கஸுக்காரன் ஒரு வீலில் சைக்கிள் ஓட்டியான் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரே வீலில் ஓட்டினோம்னா பிரச்சனையே இல்லை, கீழே விழ மாட்டோம். இந்த 2 வீலில் ஓட்டையில் தான் பின்னால் வயலும் முன்னால் வயலையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கணும், அப்படியான ஒரு அமைப்பு. சரி, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணல மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஐயா ஒரு விஷயம் தெளிவாக சொன்னாங்க. அதாவது இன்றைக்கி என்ன ராசின்னு பாருங்கள். இன்றைக்கி என்ன ராசின்னு பார்த்தீங்களா, எல்லார் கையிலையும் சாஃப்ட்வேர் இருந்தது, அவர் சொன்னதும் பார்த்துருக்கணும். பார்த்தீங்களா? மேஷ ராசி. அவர் வந்து விருச்சகத்தை எடுத்துக்காட்டாக வச்சு செவ்வாய் அப்படின்னாரு. அதில் பாருங்கள் பிரசன்னம் எப்படி பேசுன்னு, ஆக்சுவலாகவே செவ்வாய் தான், ஆனால் விருச்சகத்தை சொல்லுது. சரியா? அப்போ பிரசன்னத்துக்கு என்ன வலுன்னு பாருங்கள். அவர் சொன்னதுமே நான் எடுத்து பார்த்தேன். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ராசின்னு பார்க்கல, மேச ராசி வந்தது. அதான் பிரசன்னத்தோட வலு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது வடக்கையும் கிழக்கையும் தண்ணி ஏன் போகணும் அப்படின்னா தெற்கையும் மேற்கும் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லைங்களா, உயர்வாக இருக்குன்னு. இது வந்து பாடலில் இருக்குது சார், இது நமக்கு படித்தா புரியாது சார். ஆனால் இப்படி இவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு சொன்னாங்கன்னா நமக்கு புரியும். அறுக்கணும் சோமந்தானும் அழகுடன் மிகவே தாழ்ந்து திருக்கிளர் மேற்கும் தெற்கும் தெரிந்துயர் பூமி மேலாம் வருத்தமில் வாழ்வு வாழ்வருங்கிறான் வாஸ்து புத்தகத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம், தெற்கு மேற்கு தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பாருங்கள், வடக்கையும் கிழக்கையும் தூக்கிட்டு நிற்கும், இமயமலை இருக்கும் ரைட்டா. இங்கே கன்னிமூலையே இருக்காது, கூமாட்சியமாக இருக்குங்க எங்கள் கன்னியாகுமரியில். அது ஆனால் பேர் தான் கன்னியாகுமரின்னு வச்சுருக்கேன். நம்ம ஊரில் பேர் வைக்கிறதுல கில்லாடி, வெள்ளைச்சாமின்னு வைப்பேன் கண்ணங்கரையில்னு இருப்பேன், கருப்பு சாமின்னு வச்சுருப்பேன் ஜெயப்பா இருப்பேன், ஆரிக்கு சாமின்னு வேறு வச்சா ஆஸ்பத்திரிக்கே நடப்பேன். அது மாதிரி நமக்கு இந்தியாவோட டிசைனே அப்படி. அந்த பக்கம் வந்து சிக்கலாக இருக்கிறனால, அதாவது சனி மூலை தூக்கிட்டு நிற்கிறனால அவங்க மேலே வந்து ஸ்டேபிளாக நிற்கவும் தெரியாது. யார் இந்த நார்த் இந்தியாவில் இருக்குது. அதே இது சவுத் இந்தியாவிலேருந்து போனால் நம்மளை விடவும் மாட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படி தான் ஓடுது. அப்போ இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதுங்கிறது. ரெண்டாவது நம்ம ஜோசியம் தானே படிக்கிறோம் வாஸ்து என்னத்துக்கு அப்படின்னம்னாக்கா, அப்படி கிடையாது சார், கண்டது கற்க பண்டிதனாவான், எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிறேன்னா. ஆனால் எல்லாத்துலேயும் நான் தான் புத்திசாலின்னு போய் நின்றக்கூடாது, அது தப்பாக போயிடும். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கலாமே தவிர எல்லாத்துலேயும் நான் எமினெண்ட்டான ஆள்னு போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி பிரசன்ன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் நின்றுச்சுன்னா அந்த இடத்துல பெணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு 4ல் சனி செவ்வாய் நிற்கிது, என்ன சார் சொல்கிறது அப்படின்னா, 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் நின்றுச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகன் தான் பிறந்த இடத்த விட்டு இடம் மாறி தான் செட்டில் ஆகிருக்கணும், மாற்று கருத்தே கிடையாது. இடம் மாறணும். இடம் மாறலைன்னா இல்லை நான் அதே வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா சிம்பிளாக ஜாதகம் தப்புன்ட்டு போயிட வேண்டியதான். நான் சொன்னது என்றைக்கும் தப்பு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜாதகம் தப்புன்னு சொல்லிடுறதா அப்படின்னாக்க நிஜமா சார், 4ல் சனி செவ்வாய் இருந்தால் இடமாறுதல் வர்றதுக்கான வாய்ப்பு பெரும்பான்மையாக உண்டு. அப்போ அவங்க ஐயா தான் சொன்னாங்க, மந்தன் செய் இருவர் கூடி இருந்திட அதுவந்தீது அந்ததிர் இடமுமாக அது அறுதியாய் தீம்புண்டாகும் உந்தவர் 4-3 ஓரெட்டு 10 நோக்கில் அந்தமாய் நினைப்பர் கண்டாய் 6 மாதந்தண்ணில். எது மணிகண்ட கேரள ஜோதிடம்.
சொன்னாங்க இல்லையா, அந்த பாடல் அப்படித்தான் சொல்லுது. 6-12 மாதத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்க ஒரு ஜாதகன் பிறந்தான்னா அந்த ஜாதகத்துக்கு 12 மாதத்தில் ரிசல்ட் வந்துடும். எது கடுமையான பலன்கள் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இதே இது இன்னொரு இடத்துலையும் சொல்கிறேன். கண்டங்கள் 4-8 கருதிய சனிசே நிற்கில். சனியின் செவ்வாய் 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் கண்டங்கள் 4-8 கருதிய சனிசே நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாங் குறித்திடுஞ்செட்டு நஷ்டம் பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானே. எப்படி சனி செவ்வாய் சேர்க்கைக்கு. அப்போது இது இப்போ ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டான் இல்லைங்களா, ரொம்ப சிரமப்படுவாங்கிற பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நூதனம் இலங்கினாலில் நுடங்கிய சனிசே கூடில் மாதன ஞானம் வித்தை வருபராக்கிரமம் உள்ளோம். அதாவது 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா மாதனம் மிகப்பெரிய தனம் பெற்றவனாகவும் வித்தை கற்றவனாகவும் பராக்கிரமசாலியாகவும் வருவான்றான். இப்போ நம்ம எதையா எடுத்துக்கிறது? பாட்டில் எல்லாம் பிடிங்கிட்டு போயிருந்தான், இந்த பாட்டில் பிரமாதமாக வரும்ன்றான். நான் எதத்தை எடுத்துக்கிறது? அது பாட்டுக்கு பேசுது பாட்டு அப்படின்னா நீ ஓம் பாட்டுக்கு எடுத்துக்க, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படித்தான் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு இல்லையா 4ஆம் இடத்துல, அதில் சனி ஆட்சியாக இருக்குது செவ்வாய் ஆட்சியாக இருக்குன்னா அந்த இடம் யோகமாக வேலை செஞ்சிடும். ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட்சியாக இருந்தால் சரி. அந்த சனி செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாயிட்டா அப்பையும் யோகமாக வேலை செய்யும். சரி, அந்த தசாபுத்தியே வரலைன்னா அதனால் எந்த பாதகமும் வந்துட போகிறதில்ல சனி செவ்வாய் சேர்க்கையை பொறுத்து. ஆனால் நம்மால் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்தது அப்படி பார்த்ததுமே சனி செவ்வாய் சேர்க்கை ஆயிடுச்சா அண்ணன் தம்பி ஒத்து போக மாட்டேன், பங்காளிகளோட ஒத்து போகாது, தொழில் சரி இருக்காது, கவர்மெண்ட் சைட்லேருந்து உனக்கு எந்த சப்போர்ட் இருக்காது, ஒழுங்காக படிக்க மாட்டேன், படபடன்னு நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அது அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை அந்த அளவுக்கு நேரோவாக, அதாவது ஒரே மாதிரியாக, அதாவது ஜோசியம் சொல்கிறதுங்கிறது டார்கெட்டடாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்டு வர்றாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் கரெக்டாக போய் நிற்கணுமே தவிர மொத்தமாக டிராக்டரில் மண்ணள்ளிட்டு கொட்டின மாதிரி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இன்னொன்று சொன்னாங்க பாருங்கள், தேசிகன் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. தேசிகன்னா சன்னியாசி யோகம். இந்த சன்னியாசி யோகத்தை பற்றி ஜாதக அலங்காரம் எப்படி சொல்லுதுறீங்களா, சூப்பராக சொல்லலாம். அந்த பாட்டை தான் ஐயா ஆரம்பித்தாங்க, ஆனால் முழுசாக சொல்ல விட்டாங்க. தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மெய்த பூசலரும் பாம்பல்லாது ஒரு 4 கிரகம் பொருந்தி 10 இருக்கும்போது சன்னியாசியாம். இப்படி ஒரு சன்னியாசி சரியா. ஓசைக்கு 4ஆம் வீடு முதல் 10ஆம் மனை மட்டும் ஓரேழு வீட்டுன்னு கிரகம் ஒழியாமல் நிற்க காசினியில் வாழ்வோர்க்கெல்லாம் தேசிகனேயாகி கதித்திடும் சன்னியாசி எனவே கருதல் வேண்டும். வேண்டிடும் செவ்வாய் ரவிமதி மூவர் கூடி விரும்பி 10ஆம் இடத்தில் நிற்க மின்னார் ஒன்றனுக்கும் ஈண்டியதோர் விரிவில்லா சன்னியாசியாவான். இனிய புதன் கதிரோன் உச்சமாக தாண்டுவிய தானத்தில் சுக்கிரன் மேவ சனியொருவனாகி சுக்கிரனை பார்க்க பூண்டு வரும் ஜென்ம முதல் ஆதி அந்தமாக புகழ்ந்திடும் சன்னியாசி என போற்றிட வீற்றிருப்பான். எப்படிப்பா அது போது பாருங்கள், சன்னியாசி யோகபாவப்படலாம் சரியா. பரவாயில்லையே நீயும் படிச்சிருக்கிறியாட்டிருக்கு அப்படின்ற மாதிரியே இருக்குல்ல. சார் அப்படி இல்லை, உங்களோட தம்பியை சந்திக்கும் போது நான் உங்களவுக்கு நான் படிக்கலை, நீங்கள் பாடம் இப்படி நான் சொன்னதெல்லாம் பாடலாம் சொல்கிறீங்க. நான் சன்னியாசி யோகத்தில் பாடல் இல்லைங்க, இதுக்கு பாடல் சொல்லிட்டேன். அடக்கமாக அமரருள் திருக்குறள் சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். சரி, அப்போ இது மாதிரியான ஒன்று. இப்போ நான் என்ன படித்தது சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ ஐயா சொன்னாங்களே கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம் அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாலுமே எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்தை. அப்போது எல்லா இடத்துலையும் எல்லாமே கற்றுக்க முடியாதுல்ல. நமக்கு கிடைக்கிறது ஒன்று ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்றாரு. அதாவது மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருக்குது, பூமி விளைய வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, நம்ம அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா போதும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த காலத்தில் பரவாயில்ல சார். அதாவது நீங்கள் பேப்பரை திறந்தீங்கன்னா அல்லது யூடியூப் எடுத்தீங்கன்னாக்க 1 வாரத்தில் ஜோதிடம், 6 மாதத்தில் ஜோதிடம், 1 வருஷத்தில் ஜோதிடம், ஒரே நாளில் ஜோதிடம். குரு நாராஜன் அடுத்த மாதம் போடுவார், ஒரே மணி நேரத்தில் ஜோசியம் சொல்லித்தரேன் நான் அப்படின்னுவார். வாய்ப்பில்லை ராஜா. ஆமாம், என்னங்கடா அது ஜோசியம் என்ன உடல்நிலை டாக்டரியா சொரன்னதும் தெரிகிறதுக்கு அப்படின்ன மாதிரி அப்படியும் தெரிஞ்சுக்கரலாம் இல்லையா. அப்படின்னா அந்தளவுக்கு மின்னல் வேகத்தில் போகுது சார் ஜோசியம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் என் சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தத்தில் பாடல் எழுதுனாங்க. நான் இப்போ முதல் சொன்ன பாடல்லாம் அந்த மாதிரியான ஆசிரியப்பா பாட்டு. ஆனால் அதை யாராவது நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோமா? கிடையாது. நமக்கு தெரிஞ்செல்லாம் என்ன, திருக்குறள் ரொம்ப ஈஸியாக வரும். துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாயன்னு 3 வாட்டி துப்புனோம்னா சரியாக போச்சு, சிம்பிளாக முடிஞ்சு வச்சு. இப்படி ஈஸியாக தான் ஈஸியாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், பெரிய வீடியோ பார்க்குறத விட ஷார்ட்ஸ் தான் வேகமாக போகும். எது ஜோசிய ஷார்ட்ஸ் பாருங்கள், சல்லுன்னு போயிட்டே இருக்கேன். அப்போது என்ன கேட்பாங்கன்னா, நீ ஜென்ரலாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க, நீ என்ன பாயிண்ட்டு சொல்கிற அப்படின்வாங்க. எனக்கு அந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேன். நீ என்ன பாயிண்ட்டு சொல்கிற, நீ என்ன பாயிண்ட், சரி 100 பாயிண்ட்டு சொல்லலை, 10 பாயிண்ட்டாவது சொல்லியிருப்பேன்ல, எங்கே 2 பாயிண்ட்டு சொல்லுவோம் அப்போன்னு சொல்லுங்கள், தெரியாது. சரி, நீ ஷார்ட்ஸில் நம்ம ஷார்ட்ஸே ஓடிட்டு தான் இருக்குது. அந்த ஷார்ட்ஸில் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன்.
ஒரு 10 ஷார்ட்ஸ் எடுத்துக்கங்க. 10வது ஷார்ட்ஸ் பார்க்கல, முதல் ஷார்ட்ஸில் நான் என்ன சொன்னேன்னு யோசிச்சு பாருங்கள், ஞாபகத்தில் இருக்குது. அப்போ அது ஞாபகத்தில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் மெமரின்னு சொல்லுவாங்க. அது கூட யாரையாவது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு சேர்ந்துருக்கணும். இப்போ இந்த மாதிரி மைக்கில் நின்று பேசுனாங்க, நாங்கள் சிவகாசி போய் கஞ்சி தண்ணி இல்லாமல் சுற்றி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணோம், அல்லது போய் உட்காந்துருந்தோம், ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க, லேட் ஆக்கிட்டாங்க, அப்படி ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் இருக்கணும் பக்கத்தில். அந்த ரிலேட்டிவ் மெமரி சேரல, ரைட் இந்த பாயிண்ட் அங்கே சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு அம்மா வந்தாங்க, உன் வீட்டுக்கு பக்கத்தில் சலூன் கடை இருக்கா, 2 பேரும் சர்ச்சுக்கு இருக்கானா அங்கேன்னு கேட்டேன் நான் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம். பட் ஆனால் அது எப்படின்னு சொல்லலை பார்த்தீங்களா? இல்லை வரும் அவர் தான் சொல்லிட்டார்ல, நிச்சயமாக அந்த டெக்னாலஜியை அவர் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதில்ல மகனுக்கு, அந்த பொண்ணு படிக்க போகிறதில்லன்ட்டார். அப்போ நமக்கு தான் கொடுத்தாகணும் இல்லையா? பாடுவிட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போனவன்னு தான் அவையார் தெளிவாக தானே வாடியிருக்காங்க. சம்பாரிச்சவனுக்கே அப்படின்னா வித்தை சொல்லி கொடுத்தா தான் சார் வளரும். கற்றது கையளவு அல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவர்கள் எறும்பும் தன்கையால் என்றான் இல்லையா? நம்ம படித்தது இத்துணுண்டு சார், படிக்க வேண்டியது இத்தந்தண்டி இருக்குது சார் இல்லையா? அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அது எப்படி நீங்கள் மட்டும் பாட்டு சொல்கிறீங்க அப்படின்னுவாங்க. பாட்டு எல்லாத்துக்கும் வரும் சார், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போன்ற கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி, கல்லு கூட கவி சொல்ல முடியாங்கிறான். சரியா? அப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு என்ன? வித்துவான் விடாமல் சுத்துவான் ஊரங்கும் கத்துவான் அப்படின்ற மாதிரி இந்த இல்லைங்க, நான் பழமொழியை தானே சொல்கிறேன். என்னத்தை வித்தான்னு தெரியல அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி இதில் ஜோதிடத்தில் நான் வந்தது ரொம்ப ஆக்சிடெண்டலாக வந்ததுங்க. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் சங்கத்தில் எல்லா மீட்டிங்லேயும் ப்ரைஸ் வாங்குவேன். அப்போது படிக்கிற காலத்தில் சொல்கிறேன். அப்போது பாடல்கள் எல்லாமே நிறையா மனப்பாடாகிட்டே வரும். எப்படின்னா திருக்குறள்லாம் 10 அதிகாரம் படிங்க, 15 அதிகாரம் படிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் படிச்சுட்டே இருப்போம். அப்போ ஜோசியத்துக்குள்ளே வரையில் ஜோசியம் பூரா எனக்கு அறிமுகமானது பூரா பாட்டாகவே இருந்தது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எங்கள் குருநாதர்கிட்ட தான் கேட்குறேன் நான், எனக்கு ஜோசியம் வருமா அப்படின்னு. அவர் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொன்னார், அதாவது சனியலாதருவர் தானுமே கூடி புனிதராக இருக்க புலவனாய் கவிதை இனிதன உரைத்த எண்டு எங்கும் மறுவுட நீதி மன்னனாகுவானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் பார்க்கல, இந்த பாட்டை நான் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள் அடுத்தது அப்படின்னு அரிச்சோடைய தூக்கி கையில் கொடுத்துட்டார். ரைட், உனக்கு ஜோசியம் வந்துடும் அப்படின்னு. சரிங்களா? அப்போது அதனால் அடிக்க அம்மி நகரும் குளவி நகருன்றாங்கல்ல, நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். நமக்கு அது புரியாத மாதிரி இருக்கும். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, வந்துடும் சார். இப்போ ஐயர் மந்திரம் சொல்கிறாரு. ஐயர்கள் ஆரியர்கள் அவங்க மந்திரம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பார்த்த ஐயர்லாம் நம்ம ஊரில் பிறந்தவர் தானே, சிவகாசிலையும் விருதுநகர்லையும் தானே பிறந்திருப்பார். ஆனால் இங்கே தானே நம்ம கூடயே தானே வளர்ந்தார், நம்ம ஸ்கூல்லேயே தானே படித்தார். ஆனால் அவங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்படமாக மந்திரம் வருது அப்படின்னா, அதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை அந்த வேலையை நம்ம ஜோசியத்தில் பண்ணோம்னா தன்னால் கவிதை இல்லை, ஜோசியம் இல்லை, எல்லாமே வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி ஐயா 7ஆம் இடத்தை பற்றி சொல்லல கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கு 7ஆம் இடம் அமைவதுங்கிறது அவங்களுடைய விதித்த விதின்னு சொல்லுவாங்க இல்லையா? எது? அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே புரியும். 8ஆம் இடம் ஜாதகத்தில் எதை குறிக்கும் சார்? ஆயுள், அவமானம், கடன், ஆக்சிடெண்ட்டு, விபத்து, பிரச்சனைகள், கோர்ட்டு, கேஸு, வழக்கு. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா சரி. அது 6ஆம் இடம் எதை குறிக்குது? இது என்ன கேள்வி? ருண ரோக சத்துருஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம், பிரச்சனை, பஞ்சாயத்து. ரைட்டா? இது ரெண்டுக்கு நடுவில் தான் 7ஆம் இடம் இருக்குது. இது நான் வைக்கல, அது அங்கேயே தான் இருக்குது. ஆ, 7ஆம் இடம் தான் மாரகமும் வருது. ஆக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பீஸ் கேரியரை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன் தெரியுதா? பார்த்து சூதானமாக பிடுங்கணும், இல்லாட்டி மாட்டிக்கிடுவோம் சார். ஆனால் லக்னத்துக்கு பாருங்கள், 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், 12ஆம் இடம் கடைசி பிறப்பு ஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம், பொருளாதாரத்தை குறுக்கிட இடம், இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் 8ஆம் இடமும் 6ஆம் இடத்துக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ கம்பி மேலே ஓட்டுற மாதிரி குடும்பம் ஓட்டணும் வீட்டுக்கார மாட்டேன். ரைட்டா? அதுலேயும் ஜோசியம் படிக்கிறதுக்கு வருங்க, அது இன்னும் சிக்கல். நீங்கள் ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுனீங்களேன், ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் பிடுங்கிட்டான், அந்த ஆள் பூரத்தையும் பிடுங்கிட்டான், இது ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு, அதையும் பிடுங்கி கீழே ஓட்டுத்தே இப்போ அடுத்த வேலை பார்க்க போகிறேன், அந்த அப்படி தான் ஆரம்பிப்பாங்க.
சார் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க சார், யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. முதல்ல என்கரேஜ் பண்ணுறதே வீட்டுக்காரமாக தான் பண்ணணும். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த காலத்திலேயே எங்கள் அப்பையும் கேட்கல, நல்ல சோசியர்கிட்ட பாடுறான்னு பொருத்தம் பார்த்து கொண்டு வந்து என்னை இங்கே தள்ளி விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. மேரேஜ் மேட் இன் ஹெவன் அப்படிம்பாங்க. நீங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் சார். என்ன பயம் தெரியுமா? ஒருவேளை நம்ம தப்பாக சொல்லிட்டா, இவங்க 2 பேரும் குடும்பம் பிரச்சனை ஆகிட்டா, நாளைக்கு அந்த பாவம் நமக்கு வந்துட்டா, அந்த பொன் பாவம் பொல்லாதது, ஆண் பாவம் அசிங்கமானது, இப்படி நிறையா யோசித்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்ஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் ட்ரை பண்ணவே வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பழிச்சுன்னு சொன்னால் போதும். என்ன காரணம் தெரியுமா? அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இருந்ததுன்னா நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும். நடக்கக்கூடாதுன்னு இருந்ததுன்னா நீங்கள் சரின்னு சொன்னாலும் நடக்காது. சரியா? அப்போது இந்த வில்லையும் காண்டியபத்தையும் தூக்கி போட்டு பார்த்திவன் நின்னான் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம வாட்டுக்கு நின்றுக்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ சொல்கிற நான் சொல்கிறேன். ஏன்னா பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு. உனக்கு திதி சூன்யம் தெரியுமா, முடக்கு ராசி தெரியுமா, சந்திராஷ்டமம் தெரியுமா, அஷ்டமாதிபதி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, எல்லாம் பார்த்து நீயே பண்ணிக்க நல்லபடியா. என்னமும் தெரியலையா, என்னைய நம்புடா, சிவா ராமா கிருஷ்ணான்னு நீ என்னைய கும்பிட்டு ஒரு காரியம் செய்டா, ஜெயிக்கும்டான்றான்ல சார். கீதை அத்தானே சார் சொல்லுது, சொன்னத்தையும் திருப்பி சொல்லிக்கிருக்கேன். அப்போது அந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம என்னத்தையோ படைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா ஜோசியர்னா சாமிக்கு அடுத்தபடி தெரியுமா? சாமி பேசாது. சாமி மட்டும் பேச ஆரம்பிச்சிச்சு 24 மணி நேரமும் சாமியை பிஸி ஆக்கிடுவாங்க. சரியா? அவர் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. இப்போவே பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா, வாங்கம்மா வாங்க, வணக்கம் வணக்கம். அதாவது இப்போயே பெருமாள் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் குளிக்கிறார் எங்கள் திருப்பதியில். அப்போ இன்னும் அவர் பேச மட்டும் ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, இன்னும் சிக்கலாகி போயிடும். அப்போ அது மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, ஜோசியர் வந்து கடவுளுக்கு அடுத்தபடி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் நம்ம பேசுகிறோங்கிறனால நம்ம கடவுள் கிடையாது. ஆனால் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம், நம்மளையே பெருசாக நினச்சிக்கிறோங்கிற மாதிரியான ஒரே ஒரு பஞ்சாயத்து தான். அதனால் இந்த உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் ஒன்று இருக்கும். அது மாதிரி நம்ம நம்மளையே பெருசாக நினச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரியான, அது வரக்கூடாது சார் நமக்கு. அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக இந்த இதில் சார் கூட சொன்னாங்க, 8 கிரகத்தோட ஒரு சாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து பலன் சொல்லுன்னு சொன்னால் எப்படிப்பா சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்காவது 8 கிரகத்தோடு கொண்டு வந்தாங்க. எனக்கு 2 சனியோட 2 ராகுவோடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வாங்கினா ஒன்று பிரி வச்சுக்க, ஒரு சனியை வச்சே ஒன்றும் செய்ய முடியல அந்த மாதிரி. அப்போது அடுத்தடுத்து நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் ஜாதகத்தில். ஆனால் ஜாதகத்தில் மிஸ்டேக் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா ரெஜிட்டாக பார்த்துட்டு தான் சார் சொல்லணும். நம்மளாக வந்து இன்னொருத்தர் எழுதுனதை நீ எழுதிய தமிழ் பாட்டு குற்றம்ன்றக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கே பாதி தான் கணிக்க தெரியும். நம்ம போய் இன்னொருத்தர் கணிச்ச ரிப்பேர் சொல்லலை, நம்ம தெளிவாக சொல்லணும், பர்ஃபெக்டாக பார்த்துட்டு சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து இப்போ பெரும்பாலும் வர்றதில்லை. என்ன காரணம்னா யாரும் ஜாதகமே இட்டு வர்றதில்லை. ஜோசியரை பார்த்து டேட்டா பர்த் தான் சொல்கிறேன் சார், போடுங்க சார் அப்படின்னுவாங்க. நம்ம போட்டு வைக்கணும். இல்லாட்டினா ஜாதகம் இந்த ஃபோனில் இருக்குது, நான் ஷேர் பண்ணட்டுமா அப்படின்னுவாங்க. இப்போ இப்படி போயிடுச்சு சார், பூரா டிஜிட்டல் கிளைண்ட்டு, டிஜிட்டல் ஜோசியர், ரைட்டுங்களா? அப்படி டிஜிட்டலைஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த காலத்தில் வந்துக்கிட்டு இது எதுனா பராசரர் ஹோரா சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்படின்னாக்கா, அது என்னமோ சொல்லட்டும், இது என்ன செய்கிறது, அது என்ன நமக்கு வந்து பலன் சொல்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இன்னொன்று இந்த இதில் சொல்லுவாங்கள்ல, காதல் திருமணம் அப்படிங்கிறது யாருக்கு வரும், எப்படியா தெரிஞ்சுக்கிறது நம்ம அப்படின்னம்னாக்க, இதில் சொல்லுவாங்க சுக்கிரன் வந்து அதாக இருக்கணும் இதாக இருக்கணும் எல்லாம் இருக்கட்டும் சார். ஒரே ஒரு பலன் எடுக்கிறதுக்கு 13 கிரகச்சரிக்கையை சொல்லலாம், இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ஒரே கிரகச்சரிக்கையை வச்சு நிறையா பலன் சொல்லலாம். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சனிக்கு அடுத்தது புதன் இருக்கார் சார், சனியோட புதன் இருக்கார், அல்லது சனிக்கு அடுத்த ராசியில் புதன் இருக்கார். எப்படி பலன் சொல்கிறது? இல்லை, சனியோட சூரியனை வச்சுக்கிடுவோம், அதான் இன்னும் ஈஸியாக புரியும். ஏன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும். சனிக்கு அடுத்த ராசியில் சூரியன் அல்லது சனியோட சூரியன் இருக்கார். இப்போ பலன் சொல்லுங்கன்னா என்ன சார் சொல்லணும்? சூரியன் சனியும் சேர்ந்தால் இது என்ன கேள்வி, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்கிறாது, 2 பேரும் அடிச்சுட்டு கிடப்பாங்க, ரோட்டில் உருளுவாங்க அப்படின்னம்னாக்கா அதெல்லாம் இல்லை, நல்லாத்தான் இருப்பாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஒரு சிலர் கோர்ட்டுக்கும் போயிடுவான். இப்போ கேள்வி என்னென்னா, சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒருத்தன் வந்து ரோட்டில் உருண்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கோர்ட்டில் போய் மல்லு கட்டுறான், இன்னொருத்தன் அவங்க அப்பனை இங்கேயே விட்டுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுறேன். செத்து அந்தாலும் சுண்ணாமானதுக்கப்புறம் வர்றாங்க இல்லையா? இது எல்லாத்துலேயுமே சனி சூரியன் சேர்க்கை இருக்கும்.
பட் ஏன் இவங்களுக்கு ஒருத்தனுக்கு இப்போ இருக்குது, இன்னொருத்தனுக்கு அப்போ இருக்குது, இன்னொருத்தனுக்கு அப்போ இருக்குது, நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம் சூரியனும் சனியும் சேர்ந்தால் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மெட்ரிக்ஸை எப்படி எடுத்துக்கிறது, எதை வச்சு எடுத்துக்கிறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறது மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சிம்மத்துலேயோ மேஷத்துலேயோ சேர்ந்துருந்துச்சுன்னா அப்பனும் பிள்ளையும் ஒத்து போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சனி சனி சூரியன் சேர்க்கை மகரத்தில் கும்பத்தில் துலாத்தில் இருந்ததுன்னா பையன் சொல்கிறத அப்பையும் கேட்பார், தட்டமாட்டார். சிம்மத்துலேயும் மேஷத்துலேயும் இருந்துச்சுன்னா இதே காம்பினேஷன், அப்பையும் சொல்கிறத பையன் தட்ட மாட்டான், அது வாட்டுக்கு ஓடும். சரிங்களா? சரி, இப்போ தான் பஞ்சாயத்துக்கு போகிறோம். அதாவது இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு. இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காரு, கட்டிட்டு உருள்றாங்களேடா, இதுக்கு என்னையா செய்கிறது அப்படின்னா, இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்து கடகராசியில் அல்லது மீன ராசியில் இருக்காருன்னு வச்சுங்க, இப்போ மிதுன வேணாம் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுங்க, சந்திரன் நீசமாயிட்டார். அப்போ என்ன ஆகும், இந்த கிரக சேர்க்கை உட்காந்துருக்க ஸ்தானத்துக்கு ஸ்தான பலம் இல்லை, அடியாகுது. அப்போ என்ன ஆகும்னா இவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் பிரச்சனைகளை கிளப்புவாங்க. அவரோட 6ஆம் இடத்ததிபதி கனெக்ட் ஆகிறார் அல்லது 8ஆம் இடத்ததிபதி கனெக்ட் ஆகிறார். 6க்கு அதிபதி கனெக்ட் ஆனால் சண்டை ஹெவியாக போடுவாங்க, 8க்கு அதிபதி கனெக்ட் ஆனால் அவமானம் வரும். அப்போது அந்த சூரியன் சனி நின்ன ஸ்தானாதிபதி லக்னத்துக்கு 12க்கு போயிடுது. இந்த ஜாதகன் தகப்பனை விட்டுட்டு தூரமாக போயிடுவான், வெளியில் போயிடுவான். சார் ஒரே ஒரு கிரக சேர்க்கை, இன்னும் இதை விடலை, அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறங்க. இப்போ சூரியனோட சனி சேர்ந்துருக்கா. சூரியன்னா யார் சார்? தகப்பனார் இல்லையா? சனின்னா என்ன? தொழில். இப்போது தகப்பனார் தன்னுடைய தொழிலில் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பார். எது? இப்போ சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார் அல்லது சனி ஸ்ட்ராங்காக இருக்கார் அல்லது இந்த சூரியன் சனியை குரு பார்க்குறார் அல்லது சூரியன் சனி சேர்ந்திருக்க நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கார் அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் பார்க்குது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இருந்துச்சுன்னா அந்த தகப்பன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார். சொந்த தொழில் பண்ணியோ அல்லது வேலை பார்த்தோ அல்லது ஒரு ஆஃபீஸில் இருந்தோ பெரிய அளவில் சிரமப்பட்டு இளமையில் வறுமையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவார் தொழிலில். எது? சனி சூரியன். அப்போது பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துடுவார், சொத்து சுகம் சேர்த்து வச்சுருப்பார். இந்த பையனுக்கு நல்ல பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுத்துருவார். இது சனி சூரியன் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு. இப்போ இதே சேர்க்கையை எடுத்துக்கங்க, சனி சூரியன் தான் சேர்ந்துருக்குது. ஜாதகனுக்கு என்ன சொல்லணும்? சூரியன்னா புகழ், சனின்னா தொழில். அப்போது தொழிலால் அவன் புகழடைவான். புரியுதா உங்களுக்கு? ஒரே கிரக சேர்க்கை தான், தொழிலால் புகழடைவான். சரி, எப்படிப்பா புகழடைவான் அப்படின்னா அரசாங்கத்தால் பாராட்டப்படுவான். இது செவ்வாய் வீட்லேயோ சூரியன் வீட்லேயோ உட்காந்துருந்துச்சுன்னா அரசாங்கத்தால் பாராட்டப்படுவான். இப்போ குரு வீட்டில் உட்காந்துருக்கு, 4 பேர் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு அவனுடைய நிலை இருக்கும். தான தர்மங்கள் நிறையா செய்வான். தன்னுடைய தொழில் மூலமாக வந்ததில் அதில் புகழ் கிடைக்கும் அவனுக்கு. சரியா? இப்போது நான் பாவத்தை தொடவே இல்லை, அது பாவம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். சரியா? பாவ சக்கரத்துக்கு நம்ம போகவே வேணாம். அல்லது அதே மாதிரி 4ஆம் இடம் 3ஆம் இடம் 7ஆம் இடம் அதுக்கும் போகல. நான் கிரக சேர்க்கையை மட்டும்தான் எடுத்திருக்கேன், அதுக்கு தான் பலன் சொல்கிறேன். அப்போ அதுக்கே இவ்வளவு சொல்ல முடியும்னா, வெறுங்கையிலேயே முளம் போட முடியும்னா இன்னும் என்னத்தையாவது கொடுத்தாங்கன்னா எத்தனை முளம் போடுறது? ரைட்டா? அப்போ அந்த ஜாதகத்தை கையில் எடுத்ததும் இப்போ கேட்குறப்ப பாருங்கள் பென்டாஸ்டிக்காக இருக்கேன். சே எம்பிடி ஈஸியாக அவ்வளோதான் நான் ஜோசியா அப்படின்ற மாதிரியே இருக்கேன். ஒரு ஜாதகத்தை எடுத்து விரித்து பாருங்கள், அப்படியே உலக வரைபடத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். இதில் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே இருக்கும். காரணம் என்ன? நமக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ட்ரபிள் வரும். அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் சூடாயிருச்சுன்னு வைங்களேன், ஒரு 4 கேள்விக்கு அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், சல்லுன்னு போய்கிட்டு இருப்போம். ஏன்னா ஆரம்பிக்கலாம் நமக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கும்னா, ஒருவேளை நம்ம என்னத்தையாவது சொல்லி அவன் இல்லைன்ட்டான்னா இல்லைன்ட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரியான பயம் இருக்கும் இல்லை? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது சார். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவ்வளோ விஐபியை தெரியும், அவ்வளோ பெரிய ஆளை தெரியும், இவ்வளோ பெரிய ஆளை தெரியும். நான் நல்லா கவனிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஃபேஸ்புக் இருக்குது, 15 வருஷத்துக்கு மேலே யூடியூப்பில் இருக்குது. நான் ஒரு ஃபோட்டோவாவது ஒரு பிரபலத்தோடு போட்டிருக்கேனான்னு பாருங்கள், போட்டிருக்க மாட்டேன். ஏன் சார்? எனக்கு ஒரு பிரபலம் கூடவா தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம்ல. ஆனால் நான் யாரோடையும் போட்டது கிடையாது. அது மாரி ஃபோட்டோ போட்டால் என்ன போடுவோம், நம்ம செட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம டீம் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட வழக்கடிக்கிறவன் மல்லு கட்டுறவன்லாம் இருப்பான்ல, அந்த குரூப்போட சேர்த்து தான் ஃபோட்டோவெல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பதிவுகள்லாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இதில் எங்கள் எம்எல்ஏ என்னைய கேட்காம எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம அவர் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துருப்போம், நம்ம அப்படி நினச்சிக்கிருப்போம். அந்த எம்எல்ஏ நம்மளை மாதிரி 40 பேர்த்திட்ட பார்த்துருப்பார். அந்த 40ல் நம்மளும் ஒன்று. சரியா? ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, நம்மைத்தான் பார்க்கிறானோ என்று அவள் பார்க்க, நம்மையும் பார்க்கிறானே என்று அவன் பார்க்க, பாவை அவளுக்கோ அதுனா பாவம் அவனுக்கோ அதுவே காதல், அவளுக்கோ பார்வை வெறும் மோதல் அப்படின்னு வாங்க புது கவிதையில் எழுதுறது. அதுமாரி இப்போ நம்மளை பெருசாக நினச்சிக்கிறதுங்கிறது.
உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வர்றதுக்கான உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ இந்த நான் மைக்கை பிடிக்கிறப்ப குரு நாராஜன் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலை, எப்போ முடிக்கிறதுன்னு சொல்ல. இது என்ன பிரச்சனைனா, இந்த மைக்கில் பேசுகிறதுல இந்த 4 நாள் சைக்கிள் இறங்காமல் ஓட்டுவார் அப்படின்னு வாங்கல, அது மாதிரி நீங்கள் இதில் ஏற்றி மட்டும் விட்ருங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பேசுகிறதுக்கு தான் சார் கூச்சமாக இருக்கேன், பயப்படுவீங்க. அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சைக்கிளில் ஏறிடுவேன். ஐம்பாட்டுக்கு நான் என்னடா 3 நாளாக சுற்றிக்கிட்டே இருக்கேன், அது வேறு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இறங்க தெரியாது அவருக்கு அப்படின்ன மாதிரி. எப்போ நிறுத்தணும்னு தெரியணும், அது தெரியல எனக்கு. அவர் ஒன்றும் சொல்லலை சார். நிறுத்துறது சொல்லி ஆ, அதாவது நல்ல இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டே இருக்கணும், எல்லாருமே நல்லாவும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம், நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க, நாங்கள் ஒரு 4 மணிக்கு புறப்பட்டு போயிடுவோம் எல்லோரும் அப்படின்ற மாதிரி. இல்லை ஆமாம், அதாவது முக்கியமாக என்ன சார் நான் சொல்ல வந்தது, நல்ல கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதுவே புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் ஒன்று. அடுத்து நீங்களே அடுத்தடுத்து பேசுகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் இது இல்லை இதுக்கு பேர் தான் ஊமை குத்துன்னு வாங்கல்ல. பத்தியா இல்லை நல்லாவே போய்கிட்டு இருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு அது இடம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியல, பின்னாடி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், கரெக்ட். நீங்கள் பின்னாடி உக்காண்டிங்களே. அப்போது இதில் சார் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்தில் நிறையா நம்ம சாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா இதை தயவு செய்து படிக்கணும். என்ன காரணம்னா, நான் எல்லாத்தையுமே படிங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, ஜோசியம் படிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தனிமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது சார். இப்போ 5 வயசில் எடுத்துக்கங்க, உடனே உங்களுக்கு வயசாயிருச்சுன்ற பாயிண்டில் சொல்லலை, இனிமேல் வயசு ஆகுங்கிற பாயிண்டில் சொல்கிறேன். இல்லை, இன்னும் லேட் ஆகட்டும். அதாவது ஒரு 65 வயசு 70 வயசுக்கிட்ட போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ ஐயா சொன்னாங்க எனக்கு 76 வயசு ஆகுது அப்படின்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். 16 வயசு ஆகுது, 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் இஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அதுனா நம்பர் ஒன்லி கவுண்டிங் தான். சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு பெருசு இருக்கும், அந்த பெருசு கூப்பிட்டுச்சுன்னு வைங்களேன், யாராவது கிட்ட போவேன்றீங்க, போக மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? அது கூப்பிட்டு உட்காந்து இப்படித்தான் 1976 அப்படின்னு ஆரம்பிக்கான். என்னைய விட்டுருடா, நான் பாவம்டா, அது பல்லு வேறு இருக்காது, அது என்ன சொல்லுதுன்னு தெரியாது. கூர்ந்து கவனிக்கணும், அது பதில் சொல்லணும்னா கோவம் வேறு வந்துடும், டென்ஷன் வேறு ஆயிரும். இந்த பஞ்சாயத்து அவங்க யாருமே கிட்ட போக மாட்டாங்க. அவங்க வீட்லேயே யாராவது வெளியில் போனால் கூட நான் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டான் சார். அந்த வயசான பெருசு வீட்டில் உட்காந்துருந்தா, எப்போ நான் அங்கே போயிட்டு வரேன், தாத்தா இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னைய கேட்காம என் பிள்ளை என்னமும் செய்ய மாட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்கள மதிக்க மாட்டாங்க சார், விட்டுருவோம். நம்ம தெருவிலேயே நம்ம வீட்லேயே பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் ஜோசியம் படிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், ஒன்றும் இல்லை, திண்ணையில் உட்காந்துக்கிட்டு புதன் சூரியனை பார்த்தா என்ன செய்யும் தெரியுமான்னா ஒரு 10 பேர் உங்களை பார்க்க வந்து உட்காந்துருப்பாங்க. சரியா? நீங்கள் கடைசி வரைக்கும் பிஸியாக இருப்பீங்க சார். இதை விட இன்னொன்று என்னென்னா, வீட்டுக்காரம்மாட்ட பேசுகிற டைம் குறையும். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமான தகவல்கள்லாம் வருதுன்னு. தேவையில்லாமல் அங்கே போய் பேசி நம்ம போய் அங்கே போய் கரண்ட் கம்பியில் கையை வச்சு என்னத்துக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறப்ப நம்ம கேட்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி பல வசதிகள் இருக்கனால ஜோசியம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லை, நீங்கள் படிச்சிங்கன்னா செஸ் விளாட்ற மாதிரியே இருக்கும் சார். நம்ம குயினை எய்ம் பண்ணியே போய்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் பிஷப் வந்துடும், இல்லாட்டி இங்கிட்டு குதிரை வந்துடும் இல்லையா? அது மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். 10ஆம் இடத்துல கேது இருக்கா, சரி நீ ஒன்றும் தொழிலில் உருப்பிட மாட்டேன் அப்படின்னாக்கா, ஆமாங்க இப்போ தாங்க ஒரு இண்டஸ்ட்ரி கட்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன், நல்லா தாங்க போய்கிட்டு இருக்குது, 50 பேர் வேலை ஆக்குறேன் அப்படிமா. வாய்ப்பு இல்லையே, நீ கெட்டுல போகணும். வாய்ப்பு இல்லையா ராஜா, நீ கெட்டுலடா போகணும் அப்படின்னாங்க. கேது 10ஆம் இடத்துல இருந்தால் கேதை போல் கெடுப்பான் இல்லைன்றான். சரிங்களா? 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருந்தால் யோகம்ன்றான். இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கிருவீங்க? சரியா? இப்போ பாருங்கள், வீட்டுக்காரம்மா பேசின மாதிரியே இருக்கு. காலையில் ஒன்று பேசுவா, சாயங்காலம் இல்லைம்மாங்க. அப்போ நமக்கு கடுப்பாக வரும் இல்லையா? அப்படித்தான் இருக்கேன். இப்போ நீ என்ன பதில் சொல்லுவ? அதாவது 10ல் கேது நிற்கிறாரியா, கேது திசை நடக்குது இல்லையா? அப்போ இது நல்லா இருக்கும்னு சொல்கிறதா, இல்லை நல்லா இல்லாமல் போயிடும்னு? ஏன்னா நல்லா இல்லாமல் போயிடும்னா பாதாளத்துக்கு போயிடுவான், நல்லா இருக்கும்னா உச்சத்தில் போயிடும். ஏன்னா கேது தூக்குச்சுன்னா பயங்கரமாக தூக்கிறான். ஏன்னா கேது குரு சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம்ன்றான்ல. அப்போது இது கோடீஸ்வரனா அல்லது தெருக்கோடியில் ஈஸ்வரனா உட்காந்துருப்பானா அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பாருங்கள், கேது 10ஆம் இடத்துலன்னு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாவோ உச்சமாவோ ஆயிட்டா, கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தேன் ஆட்சியாவோ உச்சமாவோ ஆகிட்டா, அந்த கேது யோக கேது எங்கே இருந்தாலும். சரியா? அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கங்க,
சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்குது. இந்த காம்பினேஷனை பார்த்ததுமே நம்ம ஆளுக சொல்லுவாங்க, அதாவது ஒழுக்கத்தில் பாதிக்கும் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தா அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சுக்கிரன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் வந்து இது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். ரெண்டும் ஒன்று சேர்ந்துருந்தால் புருஷன் முண்டாட்டி ஒத்துமையெல்லாம் இருக்கணும். அதுக்கு எதுக்கு சண்டை விட்றாங்க? யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தானே. அப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருந்தா அவங்களுக்கு வர்ற மனைவி, இப்போ ஆணுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருந்தா அவங்களுக்கு வர்ற மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க சார். இப்போ புரியுதா ஏன் உங்கள் ஜாதகத்துலலாம் செவ்வாய் சுக்கிரன் சேரலன்னு? சரி, இப்படிலாம் பேசுகிறதுனால தான் நமக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கும். எது குடும்பத்திலேருந்து வெளியில் வந்து ஃப்ரீயாக பேச முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருந்தா நிஜமாக சார் மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி கணவர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அழகாக இருந்தால் அறிவாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. அதனால் அறிவாக இருப்பாங்கலாம் எடுத்துக்க முடியாது, அழகாக இருப்பாங்க. அந்த மெட்டோட நிறுத்திக்கணும். ரைட். இப்போ கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படிப்பா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்குல்ல சார், இது வந்து கண்டிப்பாக தாரதோஷத்தையும் கொடுக்கும். எங்கே கொடுக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 7வது வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கணும், அப்போ தான் கொடுக்கும். சீர்மிகு 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடைய மனைவி மறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதியில் உழன்று இந்த பார்தனில் செல்வம் உள்ள பரத்தையராக போமே, ஒழுக்கம் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிச்சோறான். அப்போ 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் ஒழுக்கம் கெட்டு போயிடும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தாலும் நல்லா இருப்பேன், கற்போடு இருப்பேன். அப்புறம் இப்போத்தையும் சொன்ன நீயே அப்படின்னாக்க அங்கே வர அவருக்கு 7ல் செவ்வாய் சுக்கிரன் நாட்டு இருக்கு. அப்பா வயிற்றுல பாலை வாத்தடா கொய்யாலன்னு. சார் நீங்கள் என்ன கிரக சேர்க்கை சொல்லுங்கள், 2 பக்கம் பலன் இருக்குது சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது சார். இந்த செவ்வாய் சுக்கிரன் 7ல் இருந்தால் 2 ஒண்டாட்டி கட்டுவார், இல்லாட்டி ஒரு 2-3 ஒண்டாட்டி கட்டுவார், அவ்வளோதான் மேட்ரு. சரியா? ஆமாம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த 2 சம்சாரம் இருக்குது அல்லது 2-3 சம்சாரம் வர்றதுங்கிறது வரவே வராமல் ஏகபத்தினி விரதனாக இருக்கிறவனும் உண்டு. சரியா? உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், மை வண்ணத்து அரைக்கு ஓரில் மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்ன மாதிரி அந்த பாட்டில் சொன்ன மாதிரி 8 வண்ணம் வரும் சார் அதில். அதனால தான் என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு வள்ளுவர் எழுதுவார். சரி, இப்போது இப்படியே போனால் தமிழுக்குள்ளே போயிடுவோம். அதனால் இங்கிட்டு திருப்பிக்கிடுவோம் வண்டியை. இந்த 7ல் செவ்வாய் சுக்கிரன் நிற்கிறதுங்கிறது அது இருந்தாலும் அந்த பலன் இல்லாமல் ஏகபத்தினி விரதனாக இருப்பான். எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சுக்கிர தசை முடிஞ்சிருந்தால் அல்லது செவ்வாய் தசை முடிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 60-65 வயசு 70 வயசில் வருதுன்னு வைங்க, அப்பையும் பஞ்சாயத்து இல்லை. 70 வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த ஆள் சொன்னார்னு வைங்க, அந்த அம்மா கையெடுத்து கும்பிடும், தயவு செய்து போ, நீ 2 கூட பண்ணிக்க, என்னை ஆளை விடு, போதுண்டா, என்னால் போராட முடியல உன்னோட அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ரைட்டா? 40 வயசுலேயே அந்த எண்ணத்துக்கு வந்துடுறாங்க, 60 வயசில் சொல்லவா வேணும். அதனால் செவ்வாய் சுக்கிரன் 7ல் இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தும் இருக்காது, ஸ்மூத்தாக குடும்பம் ஓடும். இல்லைப்பா, செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்கு 7ல், கல்யாணத்துக்கு ஆன உடனே திசை வருது, இப்போ சொல்லு அப்படின்னாக்க அப்போவும் அந்த பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? குரு பார்த்தா நடக்காது, குரு பார்த்ததுன்னா அது மென்மைப்படுத்திடும். சரி, குரு பார்க்கல, அப்போவும் நடக்காது, அவன் ஏகபத்தினி விரதனாக இருப்பான். இப்போ சொல்லுங்கள், நீ தான் திறமையான ஆளாச்சு, சொல்லு. சுக்கிரன் நீசமாக இருக்கணும், இல்லாட்டி செவ்வாய் நீசமாக இருக்கணும், இல்லாட்டி செவ்வாய் வக்கரமாக இருக்கணும், இல்லாட்டி சுக்கிரன் வக்கரமாக இருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று வக்கரமாக இருந்தால் அந்த பலன் வந்து எதிர்மறையாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஜோசியத்தில் எழுதி வச்சுருப்போம், நம்ம சொல்லியிருப்பாங்க செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பம் உருப்படாதுன்னு எழுதிக்க அப்படின்னு இருப்பாங்க, நம்மளும் எழுதி வச்சுருப்போம். எந்த ஜாதகத்தில் கேட்டாலும் நல்லா தங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அம்மைங்க. அப்போ அதுமாரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், பாவம் என்னம்மா தம்பி படிக்குதாட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் முழுசாக படிக்கிட்டேன். எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்தார் சார், இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது நீ நன்றாக சோதிடத்தை படித்து விட்டு அப்புறம் ஜோசியத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு வருங்க. கரெக்டுப்பா, நீ சொன்னது சரித்தான்டா, நான் கொஞ்சோண்டு தான்டா படிச்சிருக்கேன்னு தான் பதிலும் போட்டேன் நான். இல்லை, அதாவது என்னென்னா, இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாறை லானம் கெடும் சார். ஒரு பால் விளையாடணும்னா 2 பக்கம் கோல் போஸ்ட் இருக்கணும் சார். ஒருத்தர் இங்கிட்ட அடிக்கணும், ஒருத்தர் இங்கிட்ட, எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கம் அடிச்சுட்டு போயிட்டானுங்கன்னா அது விளையாட்டா இல்லை, அது மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரியான இந்த எதிர்ப்புங்கிறது வந்து நமக்கு எப்போவுமே வரும்.
நீங்கள் ஒரு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எங்கேயாவது போய் ஒரு ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் உட்காருங்களேன். உட்காந்திங்கன்னா நம்மளை அறியாமல் நம்மளாக உளருவோம். நானாக பேச மாட்டேன், அது தானாக வந்துரும்னு வாங்கல, அது மாதிரி அதுவாகவே வந்துடும். எப்படி குரு வந்து லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருப்பார் ஜோசியர். உடனே அது தனிச்ச குருவாக இருந்தால் தப்பால வரும் அப்படின்னு நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதை தான் நான் சொன்னேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும். அவங்க பேசுகிறப்ப விட்டுறணும் சார், அவங்க பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தையும் சொல்லலாம். சரியா? ஆனால் நம்மளால் பேசாமல் இருக்க முடியாதே. ஆடுன காலும் பாடுன வாங்கி நிற்காதே. இந்த ஐயா பேசிகிட்டு இருக்காலே குறுக்க பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா நான், அந்த மாதிரி தான். அப்போ நமக்கு அந்த இது நிற்காதுங்கிறதுனால. சரி, ஆக மொத்தத்தில் ஜோதிடத்துக்குள்ளே இன்னும் உண்மையிலே நான் சொல்கிறேன், இன்றைக்கி சிவராசி வந்தது மன நிறைவாக இருக்குது எனக்கு. ஒரு நல்ல கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்குறோம். அதுவும் வந்து எல்லாருமே வயதில் கொஞ்சம் பக்குவமானவங்க, என்னோட மூத்தவங்க நிறையா இருக்கிறீங்க. ஜோதிடத்திற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த பட்டாசு ஊரில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் உண்மையிலேயே இன்னும் நீங்கள்லாம் பேசுனீங்கன்னா பட்டாசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், என்னென்னா நீங்கள்லாம் பேசுகிறப்ப வந்து மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எனக்கு இருக்குது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம்ன்றான். அப்போது நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா வந்துடும் சார். தமிழன் தானே, பேசுனா பிரமாதமாக வரும், பேச நல்லா வரும். சரி, அப்போது இப்போ வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறதுக்கு என்னைய குரு நாகராஜன் ஐயா கூப்பிட்டாங்க இல்லையா, முதல் கண் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த ஹோட்டல் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு 2-3 தடவை நம்மதே ஓயாமல் தீவாளிக்கு வர்றோம்ல, அதனால் சாப்பிட்றதுக்கு தானே வர்றோம், சாப்பிட்டு பார்க்குறக்கு. அதனால் இங்கே நான் வந்தெல்லாம் போயிருக்கேன், எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்தது மேப் அனுப்புங்கண்ணே, அவர் இப்போ வரைக்கும் அனுப்பலை. ஒரு இன்விடேஷன் மட்டும் அனுப்பிச்சி வச்சார். அதை வச்சு நான் மேப் போட்டேன். சிதம்பரம் லாட்ஜின்னு மேப் போட்டதும் இங்கே வந்துருச்சு. வந்ததும் இங்கே உள்ளே வந்து திரும்பி வந்து கேட்குறேன், சார் அங்கே ஒரு வண்டி நின்றுட்டுருக்கு, அந்த டிரைவர்கிட்ட கேட்குறேன், அப்படி இங்கே ஒன்றும் இல்லைங்கன்ட்டான். போச்சுரா, ஒருவேளை கோயில்பட்டில் மீட்டிங்கை போட்டாரோ, நம்ம தான் சிவாசிக்கு வந்துட்டோம்ன்ற மாதிரி அப்புறந்தான் ஃபோன் அடித்தேன். அவர் மைக்கு முன்னாடி நின்றுருக்காருன்னு எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி மீட்டிங் வந்து இது 2வது மீட்டிங் அப்படின்னா உண்மையிலே என்னால் நம்ப முடியல. ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து வர்ற மீட்டிங்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த்து கூடும். அநேகமாக இந்த ஹால்லாம் உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏசிலாம் பிடிங்கி விட்டுட்டு நான் சிம்பிளாக வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலில் வச்சுருங்க. அப்போ வந்து நமக்கு செலவும் இருக்காது, பெரிய அளவில் ஆர்கனைஸ் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா பேரும் தவறாமல் எல்லா மீட்டிங்கும் கலந்துக்கங்க. நேரடி மீட்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சார். கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்றான். அப்போது கேட்குறது ரொம்ப நல்லது. ஐயாவை பற்றி நான் ஒன்று சொல்லணும். அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, வாஸ்துவை பற்றி புக் எழுதியிருக்காரு. இந்த எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறையா புஸ்தகம் பார்த்துருக்குறேன், ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோன்னு வைங்களேன், ஏதோ அட்டையாவதும் பார்த்துருப்போம்ல. எனக்கு தெரிஞ்சதில் வாஸ்து புக்கில் நவீன காலத்தில் நம்ம இருக்க சமகாலத்தில் பிரமாதமான புக்கு அவர் எழுதின புக், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் படிச்சிருக்கேன் அந்த புஸ்தகத்தை. ஸோ இது மாதிரியான அந்த எசமான் பேரை மறந்துட்டேன்ல, வாஸ்து புக்கு, வாஸ்து சாஸ்திரம்னு நினைக்கிறேன், டைட்டில் மறந்துட்டேனே. சோடச மனை பொருத்தம் அப்படின்னு சொல்லியது. அதாவது இந்த குழிக்கணக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில். சார் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சார், வாஸ்துன்னு ஒன்று இருக்குது. யாராவது குழிக்கணக்கு போடுறதுக்கு ஒரு நம்பர் வச்சு வைக்கணும். யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள்? ஒருத்தர் கூட சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க சார். அவர் புஸ்தகத்தில் எழுதி பப்ளிக்காக போட்டிருக்காரு. அப்போது அதுக்கு வித்தியாசம். அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இன்னொன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க, குரு நாகராஜன் ஐயா சொல்லிகிட்டு இருந்தாங்க, இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச வாஸ்துவில் நான் பண்ணது என்னென்னா, அந்த ஒரு பில்டிங்கோட தென்வடல் அளவு கிழமையில் அளவு அளந்து அதுக்கு மட்டும் குழிப்பருத்தம் போட்டு அதில் ராசி என்னென்னு எடுத்துக்கிட்டு, அந்த 16 உருத்தத்தில் ராசி என்னென்னு எடுத்துகிட்டு அன்னைக்கு கிரக நிலையை வச்சு அடைச்சி அதுக்கு ஜாதகம் மாதிரி பலன் சொல்லிடுறது, வீட்டுக்கு பலன் சொல்லிடுறது. இப்படிலாம் சொல்லி நிறையா வித்தை அமைச்சிருப்போம்ல, அதில் இதுவும் ஒரு வித்தை நிற்கிற வேண்டிதான். அப்போ அது உண்மைங்க. அதில் 13 வந்து மரண யோகம் வந்திருக்குன்னு வச்சுங்க, அதில் போட்டிருக்கேன். அது வந்து அந்த அந்த ராசிக்கு இப்போ போட்டிங்கன்னா மரண யோகம் உங்களுக்கு வரும், அதையும் எழுதியிருக்கேன். அதான் இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் பிரச்சனை ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்குது அந்த வாஸ்து இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்பேற்பட்ட ஆள் வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்றாரு. சரியா? கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி கொண்டேன்ற மாதிரி அவர் திரும்பி மதுரைக்கே போயிட போகிறாரு. பிடிச்சிக்கிறங்க. சரியா? இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு, அதை மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கங்க. அந்த வகையில் அடுத்த தடவை மீட்டிங் என்ன பண்ணணும் தெரியுமா, இது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி சொற்பொழிவெல்லாம் விடாதீங்க. விட்டிங்கன்னா எல்லோரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க.
வந்ததும் என்ன பண்ணிடுறேன்னா மைக்கை தூக்கி கையில் கொடுத்துறேன், எங்கே கேளுங்க சந்தேகத்தை அப்படின்னம்னா நீங்கள் சந்தேகம் கேட்க கேட்க இந்த ஸ்பீக்கர் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீக்கராருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால் எப்பயுமே டூ வே இன்ட்ராகேஷனுங்கிறது வேணும். அதனால் நெக்ஸ்ட் டைமில் இருந்தாவது அந்த இதை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து டூ வே இன்ட்ராகேஷனுக்கு டைமில் நான் ஆரம்பிக்கலான்னு நினச்சேன், மணி 1 போகுது. இதுக்கு மேலே பொறுமை இழந்துருவாங்க, குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் என்னை உட்கார வச்சுருவாங்க வெளியில். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்போ பேச்சு நல்லா இருக்குன்னு நினச்சத்தோட பேசுங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போ நிறுத்திடணும். கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் இல்லையா. வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, சொல்லுக சொல்லை பிறிதொரு சொல் அச்சொல்லை வெல்லுன்னு சொல்லி இன்மை அறிந்துன்னு சொல்கிறார்ல. அதனால் மீண்டும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் இப்போ ஏற்பட்ட அறிவு சார்ந்த ஒரு கூட்டத்தின் முன்னால் வந்து நிற்கிறதுக்கு இறையருள் துணை நிற்கும். நான் மீண்டும் ஒரு தடவை வர்றப்போ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பரம்பொருளுக்கு நன்றி. அனைவரும் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். உண்மையிலே ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க ஐயா. வந்ததுலேருந்து அது அறிவு போல் கொட்டிக்கிட்டே இருந்தீங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து மெதுவாக இந்த அஸ்வின் ஐயாவோட யூடியூப்பை வச்சு நிறுத்தி பாஸ் பண்ணி தான் அந்த கவியெலாம் எழுதணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கொட்டிட்டீங்க. உண்மையிலே மகிழ்ச்சிங்க, பெரும் மகிழ்ச்சி. ஐயாவுக்கு விருதுநகர் மாவட்ட ஜோதிடர் நலச்சங்கம் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. ஐயா வாங்க சார், ஐயா நீங்களாம் போய் அவங்க ஐயாவுக்கு மரியாதை செலுத்துங்க. வாங்க ஐயா. நாம சொல்லுங்கள் ஐயா, நீங்களும் போங்க. உள்ளே போங்க, உள்ளே போங்க. என் சங்கத்து மெம்பரில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஆக்டிவாக நீங்கள் தான் வரணும். நாங்கள் வந்து எனக்கு இன்னும் பழக்கம் வரல, உங்களெல்லாம் நான் பழகிக்குவேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா பழகிக்குவேன். நீங்களாம் வாங்க, கொஞ்சம் வாங்க, எங்களுக்கு உதவி வாங்க. ரைட்.